So, hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் SOQL. ஓகேங்களா? ஸோ SOQL உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சேல்ஸ்போர்ஸ் ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜ். ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு டேட்டா வந்து சேல்ஸ்போர்ஸ் டேட்டாபேஸ் வந்து கொரி பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல வந்து பேசிக்ஸா ரெண்டு டைப் இருக்கு, ஸ்டாட்டிக் SOQL அண்ட் டைனமிக் SOQL. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே என்ன வித் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிகலோட நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ டாபிக்ல போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ அப்புறம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் போற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக்ல ஃபர்ஸ்ட் என்ன, வாட் இஸ் SOQL என்னன்னு சொல்லி பார்க்கலாம், டைப்ஸ் ஆஃப் SOQL. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எங்க வந்து நம்ம வந்து எப்போ வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா, அது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம், ஹவ் டு யூஸ் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஓகேங்களா? அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் SOQL அண்ட் டைனமிக் SOQL. அப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட் கொரி. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம என்னென்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், வாட் இஸ் SOQL. ஸோ SOQL பத்தி மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்லைடு. ஓகேங்களா? ஸோ SOQL ஸ்டாண்ட் ஃபார் Salesforce Object Query Language. ஓகேங்களா? இட் இஸ் யூஸ்ட் டு fetch the record from Salesforce object. ஸோ Salesforce objectல இருந்துட்டு நம்ம டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்றதா தான் நம்ம SOQL வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ரெக்கார்ட் எடுக்கிறதா நம்ம SOQL யூஸ் பண்ணலாம். மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்னா நம்ம SOSL வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி அதுக்குள்ள வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் ஏதாவது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ SOQL சிமிலர் டு த SOQL. ஓகேங்களா? ஸோ SOQL SOSL சிமிலர் தான், பட் you can write and execute SOQL in the Apex code or in the developer console query editor. ஓகேங்களா? ஸோ SOQL SOSL சிமிலர் தான், பட் SOQL இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து SOQL இருக்காது. பட் நீங்க SOQL தெரிஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து SOQL வந்து கத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரெண்டு விதமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்னு வந்து அபெக்ஸ் கோட் மூலமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டு வந்து டெவலப்பர் கன்சோல்ல கொரி எடிட்டர் மூலமா நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா இங்க வந்து SOQL நம்ம பிச் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. ரெண்டாவது கொரி எடிட்டர். ஓகேங்களா? டெவலப்பர் கன்சோல்ல இருக்கிற கொரி எடிட்டர் ரெண்டு விதமா நம்ம டேட்டா வந்து கொரி பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ SOQL உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் SOQL, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக் SOQL ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக் SOQL இஸ் ரிட்டன் இன் த அரே பக்கெட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன வேல்யூ நம்ம யூஸ் பண்ண போறோம், இந்த என்ன ஃபீல்ட்ஸ் என்ன வேர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா நம்ம ஸ்டாட்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம்னே தெரியாது, அதே மாதிரி என்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொரியை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து நான் டைனமிக் SOQL வந்து போகணும், இந்த SOQL வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஸ்டாட்டிக் SOQL ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ரெக்கார்ட் வந்து கொரி பண்ண போறேன். ஐடி, நேம், phone, email from contact. ஓகேங்களா? where name equal to சசி ஸ்பேஸ் மார்க். ஓகேங்களா? ஸோ இந்த வேர் கண்டிஷன் இருக்கிற ரெக்கார்டு வந்து நான் கொரி பண்ணணும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு இங்க இருக்கு இந்த வேர் கண்டிஷன்ல. ஓகேங்களா? நான் இதுவே வந்து இப்போ ஸ்டாட்டிக்ல வந்துட்டு ஸ்டாட்டிக் கொரியில வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக் கொரி நம்ம எப்பவுமே அபெக்ஸ் கிளாஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அரே பக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது அரே ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? இதுல வந்துட்டு வேர் கண்டிஷன்ல வந்து கொரி இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் ஐடி, என்ன ஃபீல்ட்ஸ் வேணுமா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃப்ரம் எந்த ஆப்ஜெக்ட், ஓகேங்களா, அதுவும் தெரிஞ்சிருச்சு. வேர் நேம், அந்த என்ன வேர் கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி நமக்கு கொரி பண்றதுன்னு சொல்லி நான் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுவே வந்துட்டு நீங்க எக்ஸிக்யூட்டே பண்ணாம அதுவே உங்களுக்கு கொரி ரிசல்ட் வந்து இங்க பாருங்க, C1ல அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டு வந்துருச்சு. நீங்க வந்து ஜஸ்ட் நம்ம கொரி மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதுவே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிருதுன்னா உங்களுக்கு ரெக்கார்டை கொண்டு வந்து காமிச்சிருது. ஓகேங்களா? நீங்க எந்த ஒரு கொரி டேட்டாபேஸ் டாட் கொரியோ இல்லை எதுவுமே நீங்க பண்ணல, ஜஸ்ட் கொரியை ரைட் பண்றீங்க, அந்த கொரியை வந்து பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க, அந்த கொரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைனமிக். ஓகேங்களா? ஸோ டைனமிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு நீங்க எந்த ஃபீல்ட்ஸ்லாம் எடுக்க போறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, எந்த வேர் கண்டிஷன் என்ன உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வேல்யூ இந்த வேர் கண்டிஷன்ல நேம் வந்ததுன்னா ஒரு கொரி ரன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வேல்யூ வரலினா ஒரு கொரி ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லாவே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபைன் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அது இது வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா டைரக்டாவே கொரியாவே எழுதிருப்போம். ஆனா இங்க ஒரு ஸ்ட்ரிங்கா ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து அசைன் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் டேட்டாபேஸ் டாட் கொரியில வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கொரி ஸ்ட்ரிங்ல வந்துட்டு கொரி ஃபார்மேட்ல அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கணும். அப்பனாதான் உங்களுக்கு கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு என்ன ஃபீல்ட்ஸ்னா இந்த ஃபீல்ட்ஸ் வந்து நீங்க நான் பாஸ் பண்ண போறேன். இது வந்து நீங்க டைனமிக்கா கூட இங்க இருந்து வேற மெத்தட்ல இருந்து கூட நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேர் கண்டிஷன் நான் பாஸ் பண்றேன். ஓகே, எஸ் நேம் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த கொரி ரன் ஆகணும். நல்லா இல்ல சம்திங் வேல்யூ வருதுன்னா இந்த கொரி ரன் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா வேர் கண்டிஷன் இங்க நான் அப்ளை பண்றேன். எனக்கு நான் கொடுக்குற டேட்டாவா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா மட்டும் எனக்கு ஃபெச் ஆயிட்டு வரணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா எனக்கு இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே எனக்கு ஃபெச் ஆயிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி எல்லாமே டிஃபைன் பண்ணி அதை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணா டேட்டாபேஸ் டாட் கொரின்ற இந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி அந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் எஸ் ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம், லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட் இது வந்து ஆப்ஜெக்ட் இல்லை எஸ் ஆப்ஜெக்டை கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்க ரன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எஸ் ஆப்ஜெக்ட் சாரி டைனமிக்கோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இங்க வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ டைனமிக் மெத்தடு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா என்னுடைய வேர் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? வேர் கண்டிஷன்ல கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் கொரி வந்துட்டு செகண்ட் இதுல எல்ஸ் கண்டிஷன் வந்து ரன் ஆயிருக்கும். ஏன்னா நான் வேல்யூ வந்து கொடுத்துருக்கும் போது நல்லா இருந்தா தான் இது போகணும். அது நல்லா இல்லை, அதனால என்ன பண்ணிருக்கேன்னா இந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கொரி வேல்யூ வந்து நான் கொடுத்த நேம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஃபார்ம் ஆயிட்டு அந்த கொரி வந்து இங்க ரன் ஆயிருக்கும். ரன் ஆயிட்டு நமக்கு வந்து அவுட் புட் வந்து இங்க வந்துருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் ஆயிருக்கு. இது வந்து அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க கொரி ஸ்ட்ரிங் வேல்யூ எப்படி நான் பாஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஐடி நேம் ஃப்ரம் போன் நம்பர் ஃப்ரம் கான்டாக்ட் வேர் நேம் ஈக்குவல்னு சொல்லி பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்த லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ல வேல்யூஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆயிருக்கு. இது வந்து இந்த கொரி ரன் ஆகி இந்த இது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம இங்கெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஃபீல்ட்ஸ் எல்லாம் இங்க செட் பண்ணியிருக்கோம். எஸ் நேம்னா நம்ம கொடுக்குற வேல்யூ நம்ம இங்க கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த நேம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வேர் செட் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஃபார்மேட்ல தான் கொரி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த கொரி வந்து நம்ம இங்க ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த ரன் ஆகிட்டு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ரன் பண்றதுக்கு பேர் தான் வந்து டைனமிக் SOQLன்னு சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் நான் வந்து வேர் கண்டிஷனே கொடுக்கல அப்படின்னா எப்படி ரன் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ மெத்தட் டஸ் நாட் எக்ஸிக்யூட் த type of from the string, line number 2 column 3. ஓகே, ஸோ சம்திங் வேல்யூ பாஸ் பண்ற மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணா ஜஸ்ட் எம்டியா மட்டும் கொடுக்குறேன். எம்டிஆல நல்லுன்னு கொடுக்குறேன். நல்லுன்னு கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம நல்லுன்னு கொடுத்ததுனால என்ன ஆகும்னா எல்லா ரெக்கார்டும் ஃபெச் ஆயிட்டு வந்திருக்கு. இங்க பாருங்க. ஸோ நம்ம வேர் கண்டிஷன் கொடுத்தது வந்து நல்லுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ நல்லுனா என்ன பண்ணியிருந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா நல்லுனா இந்த கொரி ரன் ஆகணும். ஈக்குவல் நல் மீன்ஸ் இந்த கொரி ரன் ஆயிருக்கணும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா அந்த கொரி தான் ரன் ஆயிருக்கு. செலக்ட் ஐடி ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் அந்த கொரி ரன் ஆனோடனே பாருங்க எல்லா ரெக்கார்டும் ஃபெச் ஆயிட்டு வந்திருக்கு. இந்த கொரி நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு எப்படின்னா இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே எடுத்துட்டு வந்திருக்கும். இங்க பாருங்க இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே இங்க வந்திருக்கும். ஸோ அது எல்லா ரெக்கார்டுமே ஒன் பண்ணோம்னா இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இவ்வளவுதான். இந்த ஒரு குறிப்பிட்ட லிமிட் ஒன்று தான் இதுல பிரிண்ட் ஆகும், மற்ற பிரிண்ட் ஆகாது. அதனாலதான் உங்களுக்கு அந்த ஃபுல்லாவே பிரிண்ட் ஆகல. ஸோ இப்படிதான் வந்து இது வந்து ஸ்டாட்டிக், இது வந்து டைனமிக். ஸோ இதுல என்ன இது ஸ்டாட்டிக் டைனமிக் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து வேல்யூ தெரியுது, என்ன வேல்யூ கொடுக்க போறோம், என்ன ஃபீல்டு வந்து கொரி பண்ண போறோம்னு தெரிஞ்சுன்னா நீங்க வந்து ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன ஃபீல்டு, என்ன வேர் கண்டிஷனு, என்ன எதுவுமே தெரியலனா நீங்க டைனமிக் யூஸ் பண்ணணும்.
ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரன் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ரன் டைம்ல தான் இந்த கொரியில வந்துட்டு சின்டெக்ஸ் எரர்லாம் உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஆனா இங்க வந்துட்டு இப்பயே உங்களுக்கு த்ரோ பண்ணி நீங்க கொரி எழுதும் போதே இந்த ஃபீல்டு மிஸ் ஆகுது, இந்த பாருங்க இந்த கமா எடுத்தா கூட நமக்கு இந்த மாதிரி காலம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் அடிச்சிடும். ஓகேங்களா. ஆனா இதுல வந்து பாத்தீங்க எரர் அடிச்சிருச்சு. ஸோ செலக்ட் ஐடி ஃபோன் நேம் ஃபீல்ட் பேர் கண்டிஷன் ஸோ நோ காலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் அடிச்சிருச்சு. இது வந்துட்டு கம்பைல் டைம் எரர் அடிச்சிருச்சு. ஓகேங்களா. ஆனா இந்த கொரி டைனமிக் கொரியில உங்களுக்கு கம்பைல் டைம்லாம் எரர்லாம் வராது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரிங்கர் அங்கே ரன் பண்றோம். ஸோ அப்போ வந்து நமக்கு ரன் டைம்ல தான் இந்த எரரே நம்ம கேப்சர் ஆகும். ஓகேங்களா. இது வந்து நம்ம டைரக்டாவே ரன் பண்ணிடலாம். கொரி மட்டும் கொடுத்துட்டு டைரக்டா ரன் ஆயிரும். ஆனா இது வந்துட்டு டைனமிக் SOQL பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் டாட் கொரி யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணி நம்ம ரெக்கார்டை ஃபெச் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வாங்க ஸோ என்ன பாயிண்ட்ஸ் சொல்லி பார்த்துடலாம். Okay, so dynamic SOQL it is used to refer the collection of SOQL string at runtime with the Apex code. So Apex code மூலமா runtime மூலமா இது ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்பனா தான் நம்மளால சின்டெக்ஸ் இந்த இஷ்யூலாம் நம்மளால இது பார்க்க முடியாது. ரன் ஆகும்போது நமக்கு கண்டிப்பாக எரர் இருக்கும். டு கிரியேட் த டைனமிக் SOQL அட் ரன் டைம் ஒன்லி. ஸோ ரன் டைம்ல தான் இந்த கொரியை ரன் ஆகும். யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டாட் கொரின்ற ஒரு இந்த கீவேர்டு வச்சு அதுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆஃப் வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த சிங்கிள் SO வென்னர் ரெக்கார்ட். ஸோ அப்பனா ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்துட்டு எஸ் ஆப்ஜெக்டா தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எஸ் ஆப்ஜெக்ட் எஸ் ஈக்குவல் டு டேட்டாபேஸ் டாட் கொரி அண்ட் வேல்யூ நீங்க என்ன கொரி நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்துட்டு மோர் தென் ஒன் ரெக்கார்ட் அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் பாஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இதுதான் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணி பார்த்துறது தான். ஓகேங்களா. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபீல்ஸ் என்ன வேற தெரியும்னா நீங்க ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபீல்ஸ் என்ன இதெல்லாம் தெரியாதுன்னா நீங்க டைனமிக் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து டைனமிக் கொரி வந்து ரொம்ப மோர் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸ்டாட்டிக் வந்து மோர் ஃபிளெக்சிபிளா இருக்காது. ஏன்னா இங்க பாருங்க நம்ம எப்படி வேணாலும் நம்ம கொரியை மேக் பண்ணி ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணி ஸ்ட்ரிங்கை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா. மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டைரக்டாவே எக்ஸிக்யூட் ஆயிரும். இது வந்து டேட்டாபேஸ் டாட் கொரி அப்படின்ற ஒரு இது வச்சு அதுக்கப்புறம் ரன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ அதனால தான் இது வந்து நான் ஒரு ஃபுல் கான்செப்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கே கூட இதை கேட்டிருக்கேன். பட் இது ஒரு சில பேருக்குலாம் இந்த கொஸ்டின் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் இருக்கிறதே ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் முக்கியமா. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சம்திங் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சொல்ல மாட்டேன். பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பவுண்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டாட்டிக் தான் பவுண்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்ன ஃபீல்ட்ஸ் வந்து நீ கொரி பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது வந்து பவுண்டர்னு சொல்லுவாங்க. அன்பவுண்டர்னா நீங்க எந்த கொரி என்ன ஃபீல்டு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ வந்து அதை வந்து டைனமிக் அன்பவுண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்லாம் பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த சேல்ஸ் போஸ்ட் படிக்கணும்னு சொன்னாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ முக்கியமாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.